பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம ரெண்டு வார்த்தைகள், அதாவது ரெண்டு களிமாவை சொல்லித்தர போகிறோம். சும்மா ரெண்டு வார்த்தையை கொண்ட ஒரு சின்ன வரிதான். ஆனால் இந்த வார்த்தையை, இந்த களிமாவை நீங்கள் உச்சரித்தால் போதும், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கருணையும் உங்கள் மேலே ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹு இதே தான் நம்மள இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறான். எந்த ஒரு சிறப்பான நாட்கள் இருந்தாலும், சிறப்பான மாதங்கள் இருந்தாலும், சிறப்பான விஷயங்களை நம்ம செய்கிறதா இருந்தாலும், இந்த ஒரு வார்த்தை போது நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொடுத்துடும். இன்னும் இதை ஓதுபவர்களுடைய பாவத்தை உடனுக்குடனாகவே அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்து பாவத்துக்கு பகரமாக நமக்கு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் நன்மையும் கொடுக்கிறான். இன்னும் உலகத்தார்களுடைய அன்பையும் நமக்கு என்ன பண்ணுவானா, இதை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். நிச்சயமாக மனிதர்களிடத்துலையும் சரி, இம்மையிலையும் சரி, மறுமையிலையும் சரி, நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பல இடத்துல குர்ஆன்ல வலியுறுத்தி சொல்லியிருந்தாலும் கூட மனிதர்கள் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதே இல்லை. அந்த வார்த்தை தான் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறான். நல்லாக தவ்வாபுர் ரஹீம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தாராளமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதை நாம் சொல்கிறது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். ஏன் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்கிறான். பல இடத்துலன்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்கிறான், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே என்னுடைய பாவ மன்னிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதாவது மனிதர்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிறனால நம்பிக்கை இழந்துடாதீங்க, நீங்கள் அப்படிதான் இழந்துட்டு இருக்கீங்க, ஷைத்தான் உங்களை வழி கெடுக்கிறான், அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான், நீ செஞ்ச பாவம் இருக்கு பாரு, அதுக்கு நீ பாவம் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பேசாமல் இன்னும் இருக்கக்கூடிய காலத்துக்கும் பாவத்தை செஞ்சுட்டு போயிரு, எப்படி இருந்தாலும் உனக்குலாம் நரகம் தான் சொல்லிட்டு அவன் வழி கெடுக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் பாருங்க. அவன் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றது நமக்கு கிடைச்ச பெரும்பாக்கியம். நாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, நான் உங்களை பாவத்துடைய சுமையிலிருந்து நீக்கி உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இன்னும் பல இடத்துல நீங்கள் ஒரு அடி முன்னாடி வாங்க, நான் என்ன பண்ணுவேன், அதை விட வேகமாக வருவேன், எங்கிட்ட நடந்து வந்தா நான் ஓடி வருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு ஓமையை கூறுகிறான். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முழம் வருவேன், இந்த மாதிரிலாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் என்னோட நெருக்கத்தை ஏற்படுத்துங்க, பாவத்தின் காரணமாக தூரமாக்கி கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு படைப்பும் எப்படிப்பட்டவங்க, பாவம் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவே நம்ம படைத்திருக்கோம் நல்லா சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல இதெல்லாத்துக்கும் மேலே மிகைத்து சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுங்களா, ஒருவேளை மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இல்லை அப்படின்டா, ஏதாவது ஒரு சமுதாயம் பாவமே செய்யாத சமுதாயமாக வாழ்ந்திருந்தா அந்த சமுதாயத்தையே நம்ம அழிச்சிட்டு இன்னொரு பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை கொண்டு வரும் நல்லா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நினச்சிக்கிறோம் பாவங்கிறது நம்ம செய்கிற ஒரு பெரிய பிழை, அது மன்னிக்கிறதுக்கே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் செய்யாட்டினா உன்னை என்ன பண்ணியிருக்க மாட்டேன், உன்னை படைச்சிருக்கவே மாட்டேன், நீ பாவம் செய்யக்கூடிய தன்மையுடையவர் தான், இன்னும் அந்த பாவம் செய்யாதவங்களை நான் அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறான். அப்போ ஏன் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடியவர்களை கொண்டு வருவான்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், ஏன்னா அல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அவன் தௌபா செய்யறதுல என்னவா இருக்கான், ரஹீமாக இருக்கான். அவன் தௌபா செய்வதை விரும்புகிறான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, செய்த பாவத்துக்கு வருந்தி திருந்தணும், அதுக்கப்புறம் அந்த பாவத்தை விட்டு தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால இந்த வார்த்தையை பல இடத்துல பல விதமாக நம்ம குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்டதை பார்க்க முடியுது. அதை நாம்ளே சொல்லும் போது அல்லாஹ் இன்னும் விருப்பப்படுவான். நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அடியானே அந்த விஷயத்த சொல்கிறான், என்னுடைய ரப்பு மன்னிக்கிறதுல ரொம்ப மிக்க கருணை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்னுடைய அடியானே உணர்ந்து கொண்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பாவத்தையும் மன்னிச்சு தேவையான விஷயத்தையும் நிரப்பமாக கொடுப்பான். இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓதி பாருங்க. சும்மா குறைந்த முறை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைந்த முறை ஓதினால் கூட நீங்கள் போதும், நிச்சயமாக என்னுடைய பலனை கண்கூடாக பார்ப்பீங்க. கொஞ்ச நேரம் ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்க, அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கட்டும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா அமல்களுமே குறுகிய நேரத்தில் பலன் தரக்கூடிய அமல்களாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுடைய அந்த ஹதியா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்.